أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்பாளனுமான அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் பெருமைகளும் கண்ணியமும் அல்லாஹ் ஒருவனுக்கே சமர்ப்பணமாகட்டும். உண்மை இறைவனாகி அல்லாஹ்வின் அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் அவன் அனுப்பி வைத்த அத்தனை நபிமார்கள் மீதும் குறிப்பாக நமது தலைவரும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்த எல்லா இறை தூதர்களையும் சத்திய வழியில் பின்பற்றி வாழ்ந்த நல்லவர்கள் அத்தனை பேர் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் பொழியட்டுமாக. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஈரோடு மாவட்டம் திண்டல் கிளையின் சார்பாக நடத்தப்படுகிற இந்த தர்பியா நிகழ்ச்சியில் அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வின் அன்பையும் திருப்தியும் பெறுவதற்காக அல்லாஹ் தருகிற நன்மை எதிர்பார்த்தவர்களாக நாம் எல்லாம் இங்கே ஒன்றாக இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் எனக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு ஒரு கப்பல் செய்வோம். எதற்காக? இந்த உலகத்தின் ஆசாபாசங்கள் நம்மை காப்பாற்றுவதற்காக, நம்மை மட்டுமல்ல நம்மை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய உறவுகளை காப்பாற்றுவதற்காக. உலகத்தில் மூழ்கி மறுமையை மறந்து நரகத்தை நோக்கி செல்கிற மக்கள் அதை நோக்கி போகிற போது குறைந்தபட்சம் யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிற அந்த வார்த்தைக்காக ஒரு கப்பல் செய்வோம். அந்த கப்பலில் இன்ஷா அல்லாஹ் நாம் நம்முடைய குடும்பத்தோடு பயணித்து மறுமை நோக்கி, சொர்க்கத்தை நோக்கி, அல்லாஹ்வின் அன்பை நோக்கி, அல்லாஹ்வின் திருப்தியை நோக்கி, அல்லாஹ் நமக்காக தயாரித்து வைத்திருக்கிற அந்த மகத்தான சொர்க்கத்தை நோக்கி இன்ஷா அல்லாஹ் அந்த கப்பலில் நாம் பயணிப்போம். இந்த கப்பலை எப்படி செய்வது? இந்த உலகத்தில் நம்மை காப்பாற்ற, நாளை மறுமையிலிருந்து நம்மை பாதுகாத்து தடுத்து நிறுத்துவதற்காக அந்த கப்பல் தொழுகை என்ற ஆயுதத்தால், தொழுகை என்ற மரத்தால், தொழுகை என்ற உலோகத்தால் வடிவமைக்கப்பட வேண்டும், உருவாக்கப்பட வேண்டும். நாளை மறுமையில் நம்மை காப்பாற்றி கரை சேர்க்கிற கப்பலாக இந்த தொழுகை தான் இருக்க போகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் வாழ்ந்த ஆரம்ப கட்டத்தில் நோன்பு கடமையாக்கப்படவில்லை, ஜகாத் கடமையாக்கப்படவில்லை, ஹஜ் கடமையாக்கப்படவில்லை. முதலில் விதிக்கப்பட்ட கடமை தொழுகைதான். அது மட்டுமல்ல, எல்லா கடமைகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பூமியில் தான் தந்தான். ஜகாத் இங்கேதான் கடமையாக்கப்பட்டது, நோன்பு இங்கேதான் கடமையாக்கப்பட்டது, ஹஜ் இங்கேதான் கடமையாக்கப்பட்டது. மார்க்கத்தின் எல்லா சட்டங்களும் பூமியில் தான் தரப்பட்டது. ஆனால் தொழுகை மட்டும்தான் விண்ணுலகத்திற்கு மிஅராஜிற்கு போன போது வானில் வைத்து அல்லாஹ் கொடுத்து அனுப்பிய பரிசு இந்த தொழுகை. இந்த சமூகத்திற்கு அதன் அருமையை, அதன் பெருமையை, அதனால் கிடைக்கிற முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காகவோ என்னவோ அல்லாஹ் தான் அறிவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விண்ணுலக பயணத்திற்கு மேலே அழைத்து கொண்டு போய் அங்கு வைத்துத்தான் அல்லாஹ் தொழுகையை தந்தான். 5 நேர தொழுகை அல்ல, முதலில் தரப்பட்டது 50 நேர தொழுகை. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் வழிமறித்து கேட்டார்கள், என்ன தந்தான் அல்லாஹ்? 50 நேர தொழுகை. ஒருத்தர் தொழுக மாட்டார், திரும்பி போங்க. நம்மளை பத்தி யாருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு? மூசா நபிக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு. போனாங்க 45, மறுபடியும் திரும்பி போங்க 40,
35, 30, 25, 20, 15, 10. இப்பயும் மோசானைக்கு போடல. என்ன சொன்னாங்க? மறுபடியும் போங்க. மறுபடியும் ரசூலா போனாங்களா? எல்லாம் என்ன செஞ்சான்? 5 குறைச்சான். மூசா நபி சொன்னாங்க 5 தொழுவ மாட்டாங்க, திருப்பி போங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அவர்கள் தான் இதற்கு மேல் செல்வதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கிறது, வெட்கப்பட்டு போகல. அப்படின்னு ரசூலா என்ன நினைச்சாங்கன்னா, என் சமுதாயம் ஒரு 5 நேரம் கூட தொழுக மாட்டாங்களா? என் சமுதாயம் ஒரு 5 நேரம் கூட தொழ மாட்டார்களா? நாம் தொழுது விடுவோம் என்று நம்பினார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அவர்கள். நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் 5 நேரமும் தொழுக மாட்டாங்க, திரும்பி போங்கன்னு வலியுறுத்தி நின்றாங்க. ஒரு சகோதரி என்ற விளையாட்டா கேட்டாரு, ஒரு ரவுண்டு போய் 50ல இருந்து 5க்கு வந்து இன்னும் ஒரே ஒரு ரவுண்டு போய் ஃபஜ்ர மட்டும் கட் பண்ணிட்டு வந்திருந்தா பல பேருக்கு தோணுது. கரெக்ட் தானே? சோம்பேறித்தனம் அப்படி எல்லாம் யோசிக்க வைக்கிறது. நான் உள்ளபடியே அல்லாஹ் நமக்கு கொடுத்த வாக்கு என்னவென்றால், நீங்கள் 5 வேளை தொழுதால் உங்களுக்கு கடமையாக்கப்பட்ட 50 தொழுகை நன்மை தருவேன் என்று அல்லாஹ் வாக்கு கொடுத்தார். நீங்கள் தொழுவது ஒரு நேர தொழுகைதான். ஆனால் அல்லாஹ் தருவது, அவன் எதை கடமையாக்கினானோ அந்த 50 நேர தொழுகையினுடைய நன்மை அல்லாஹ் தருவான். 1க்கு 10 என்ற அடிப்படையில் சில நேரங்களில் உங்களுடைய தூய எண்ணத்திற்கு, இஹ்லாஸிற்கு ஏற்ப அல்லாஹ் இன்னும் அதிகமாக 200 மடங்கு வரைக்கும் நன்மை தருவான். அவ்வளவு நன்மை தொழுகையில் இருக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அவர்கள் தொழுகை பற்றி சொல்கிற போது அது இஸ்லாத்தின் தூண் என்று குறிப்பிட்டார்கள். புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸ், இஸ்லாம் 5 தூண்கள் மீது நிற்கிறது என்றார்கள் அல்லாஹ்வின் தூதர். அந்த 5 தூண்களில் முதலாவது தூணாக ஈமான், ஈமானுக்கு பிறகு 2வது தூணாக அல்லாஹ்வின் தூதர் சொல்லிக் கொடுத்தது தொழுகை. அப்ப தொழுகையில தூணே இல்லைன்னு அர்த்தம். இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கிற இந்த பில்டிங் மேல நிக்குதுன்னா என்ன காரணம்? சுத்தி பில்லர் போட்டிருக்காங்க. பில்லர் பூரா எடுத்துட்டா கட்டளை நிக்காது. அப்ப மனிதனிடத்தில் தொழுகை இல்லை என்றால், ஒரு முஸ்லிம் இடத்தில் தொழுகை இல்லை என்றால் அவனிடத்தில் இஸ்லாமே இருக்காது. தூண் இல்லாமல் கட்டிடம் எப்படி நிற்கும்? திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 70க்கும் அதிகமான வசனங்களில் திருப்பி திருப்பி வலியுறுத்தி சொன்ன வணக்கம் தொழுகை. அகீமுஸ் ஸலாம், தொழுகை நிலைநாட்டுங்கள் ஒரு தடவை சொன்னால் போதுமானால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 70 முறைக்கும் அதிகமாக, மிகத்துல்லியமாக 70 என்று சொல்லவில்லை, 70 முறைக்கும் அதிகமாக திரும்ப 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 அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொழுகை பற்றி வலியுறுத்தி சொல்கிறான் என்றால், நம்மை படைத்தவன் காரணம் இல்லாமல் ஒன்றை சொல்லியிருப்பானா? அல்லாஹ்வை திருப்பி திருப்பி தொழுங்க தொழுங்க தொழுங்க, எல்லாவற்றிற்கும் தீர்வாக குர்ஆன் முன்வைப்பது தொழுகை. அல்லாஹ்வின் உதவி வேண்டுமா? வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்வின் உதவியை பெறுங்கள் குர்ஆன் சொல்கிறது. குடும்பத்தில் ஒரே கஷ்டமா இருக்கு, ஒரே வறுமை, ஒரே நோய் நொடி, ஒரே பிரச்சனை, மந்திரிக்கலாமா, தாயத்து போடலாமா, தகடு போடலாமான்னு ஷிர்கான வழியை யோசிப்பதை விட்டுவிட்டு அல்லாஹ்வின் உதவி உங்கள் வீட்டிற்கு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களா? வீட்டில் தொழுங்கள். தொழுகை அல்லாஹ்வின் உதவியை பெற்று தரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு அற்புதமான சுன்னத் என்ன தெரியுமா? என்ன துன்பம் ஏற்பட்டாலும் அல்லாஹ்வின் தூதர் தொழுகையில் ஈடுபடுவார். என்ன பிரச்சனை வரட்டும், முதல்ல தக்பீர். அல்லாஹ்விடம் உதவி தேடி விட்டுத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படையை திரட்டுவதா, போர்க்களத்திற்கு அனுப்புவதா, அணிவகுப்பை சரி செய்வதா, ஆயுதத்தை தயார் செய்வதா, எல்லா ஏற்பாடுகளையும் அல்லாஹ்வின் தூதர் 2வது செய்வார்கள். முதலில் தொழுகை. நம்மிடத்தில் இருக்கிற தவறான பழக்கம் என்னவென்றால், நம்மால் முடிந்த எல்லாவற்றையும் செய்துவிட்டு கடைசியாகத்தான் அல்லாஹ்விடத்தில் போய் நிற்கிறோம். குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, முதல்ல வர்ற யோசனை திண்டல்ல எந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போகலாம், சரி இங்க ஹாஸ்பிட்டல் சரியில்லை, அடுத்து ஈரோட்ல எங்க பெரிய டாக்டர் இருக்கார், சீஃப் டாக்டர் யார் இருப்பா, ஸ்பெஷலிஸ்ட் யார் இருப்பா. எப்ப அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரும் தெரியுமா? எல்லா டாக்டர்கிட்டையும் போய் எல்லா டெஸ்டையும் எடுத்து டாக்டருக்கு என்னன்னு தெரியாம அவர் முடிக்கும் போதுதான் தோணும், அல்லாஹ்னு ஒருத்தன் இருக்கானே. நான் உள்ளபடி முதலில் வர வேண்டிய நினைவு என்ன? முதல்ல அல்லாஹ்கிட்ட தொழுதுட்டு அப்புறம் நீ வைத்தியப்பா. முதலில் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஒரு மூமினுடைய முதல் நம்பிக்கை அவனுடைய இறைவனாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எல்லா துன்பத்தையும் அல்லாஹ் தான் தந்தான், எல்லா நோயையும் அல்லாஹ் தான் தந்தான். உங்கள் வாழ்வில் ஏற்பட்டிருக்கிற எல்லா துன்பங்களையும் எவன் தந்தானோ அவனால் மட்டும்தான் அதை நீக்க முடியும். நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரி, எவ்வளவு திட்டமிட்டாலும் சரி, எவ்வளவு பெரிய ஒரு ஆலோசனை நீங்கள் நடத்தினாலும் அந்த ஒட்டுமொத்த தீர்வு யாரின் கையில் இருக்கிறது? அல்லாஹ்வின் கையில் தான் இருக்கிறது. இது தனிப்பட்ட உங்கள் குடும்ப பிரச்சனை அல்லது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சிக்கல் என்றல்ல, ஒட்டுமொத்த சமுதாயத்தின் விடிவு காலமே தொழுகையில் தான் இருக்கிறது. கியாமத்து நெருங்க நெருங்க இந்த சமுதாயத்திலிருந்து முதலில் தொழுகையில்தான் ஈடுபட்டு போகும் என்று அறிஞர்கள் சொல்வார்கள். முதல்ல இந்த சமுதாயத்துல காண போற அமல் என்னன்னா தொழுகை. தொழுகை இல்லாம போயிடும்.
பள்ளிக்கே வரமாட்டாங்க. ஜும்மாவுக்கு கூட வராமல் போகிற முஸ்லிம்கள் உருவாகுவார்கள். இதனால் என்ன நடக்கும் என்று கேட்டால், இத்தனை நூற்றாண்டுகளில் முஸ்லிம்கள் சந்திக்காத அளவிற்கு பயங்கரமான தோல்வியையும் பாதிப்புகளையும் பிரச்சனைகளையும் இந்த சமுதாயம் தொடர்ச்சியாக சந்தித்து வருகிறது. இத்தனை நூற்றாண்டுகளாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் தொடங்கி இன்று வரைக்கும் சொல்வதாக இருந்தால், இந்த 1400 ஆண்டு கால வரலாற்றில் எந்த முஸ்லிமும் சந்திக்காத அவமானத்தையும் அசிங்கத்தையும் சந்தித்துக் கொண்டிருக்கிற சமுதாயம் இன்று வாழ்கிற இஸ்லாமிய சமுதாயம். நீங்க கேட்கலாம், அப்படி என்னங்க சந்திச்சிட்டோம், உங்களை அடிச்சு போட்டா ஏன்னு கேட்க நாதி இல்லை. இதை விட என்ன வேணும்? உங்களுக்கோ உங்கள் குடும்பத்திற்கோ அல்லது இந்த சமுதாயத்தில் யாரோ ஒருவருக்கு ஒரு அப்பாவிக்கு அநீதி இழைக்கப்பட்டால் உங்களுக்காக உரிமை குரல் கொடுக்க இந்த மண்ணில் யாரும் இல்லை. உத்தரப்பிரதேசத்தில் 500 முஸ்லிம்கள், 500 அப்பாவிகள் அநியாயமாக என்கவுண்டர் செய்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் தகவல் வெளியிடுகிறது. 500 பேர். என்ன செய்ய முடியும்? இன்னும் பண்ண முடியாது. அரசாங்கம் அநீதி இழைத்தால் நீங்கள் உத்தரப்பிரதேசத்திலோ மகாராஷ்டிரையோ அல்லது தமிழகத்தை தவிர வேறு எந்த மாநிலத்தில் நீங்கள் ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ ஜனநாயக அடிப்படையில் நடத்தினால் உங்கள் வீடு எரிக்கப்படும். நேர புல்டோசர் உங்க வீட்டு வாசல் வந்து நிற்கும். வீட்டை இடிச்சா நீங்க அழுகலாம், கதறெல்லாம் ஒப்பாரி வைக்கலாம், கேட்க முடியாது. அதுக்கு மேல நீங்க ஏதாவது போராட்டம் பண்ணீங்கன்னா கூட்டு போய் ஒரு திமிழ் சுட்டுட்டு, தீவிரவாதி கை பிடிபட்டார், அவரிடமிருந்து பிளேடு கிடைத்தது, செல்போன் கிடைத்தது அப்படின்னு பயங்கரமான ஆயுதம் கிடைச்சுன்னு போடுவான். நம்ம நியூஸ்ல அப்படித்தானே வருது. பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்டது. எத்தனை வருஷமா போராடணும்? எத்தனை வருஷம் உட்காந்து டிசம்பர் 6 ஆன உடனே போய் குடும்பத்தோட போய் கை குழந்தைகளை தூக்கிக்கிட்டு, அம்மாவை கூட்டிக்கிட்டு, வயசான பெரியவங்களை இழுத்துக்கிட்டு, நீதி கிடைச்சிரும், நியாயம் கிடைச்சிரும், தர்மம் ஜெயிச்சிரும்னு போய் ரெண்டு கத்தனமா என்னன்னு நினைச்சு கிடைச்சல. நீதி கிடைத்ததா? நமக்கான உரிமையை பெற முடிந்ததா? ஒரே ஒரு பாபர் மஸ்ஜிதுக்கு இடிக்கப்பட்ட வரலாறு உங்களுக்கு தெரியும். ஆனால் பாபர் மஸ்ஜிதுக்கு பின்னால் இப்போது வரைக்கும், அப்போது கூட வேணாம், நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு, பிஜேபி ஆட்சிக்கு வந்த இந்த 10 ஆண்டு காலத்திற்குள் 65 பள்ளிவாசல்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவிலே. சட்டத்தின் உதவியை கொண்டு காவல்துறை வந்து அந்தந்த ஊரினுடைய உள்ளூர் அரசாங்கங்கள் வந்து புல்டோசரை வைத்து 65 பள்ளிவாசல்கள் இடித்து தரமட்டமாக்கி இருக்கிறார்கள். என்ன செய்ய முடிஞ்சு நம்மளால? ஒன்றும் பண்ண முடியும். நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டால், நமக்கு அநீதி இழைக்கப்பட்டால், நம்முடைய உரிமைகள் பறிக்கப்பட்டால் ஏனென்று கேட்க இந்த மண்ணில் நமக்காக யாருமே இல்லை. இதை விட இன்னும் நாம் எப்படி மோசமா போறது? உலகத்தில் நடக்காத அதிசயம் எல்லாம் நம்முடைய தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எங்காவது ஒரு முஸ்லிம் மாட்டுக்கறி சாப்பிட்டார் என்று அடித்தே படுகொலை செய்யப்பட்டால் காவல்துறை வந்து கொலை செய்தவர்களை கைது செய்யும், விசாரிக்கும் என்று நீங்கள் நம்பினால் அது கனவு, அது நடக்காது. காவல்துறை வந்து என்ன செய்யும் தெரியுமா? அவர் சாப்பிட்டது ஆட்டுக்கறியா மாட்டுக்கறியான்னு எடுத்து டெஸ்ட் அனுப்புவான். எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்படி நடக்கும்னு? மாட்டை அறுத்தார்கள் என்பதற்காக மரண தண்டனை விதிக்கப்படுகிற அநியாயத்தை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? பசுமாட்டு கறி சாப்பிட்டார்கள், மாட்டுக்கறி சாப்பிட்டார்கள் என்பதற்காக இந்த இந்தியாவினுடைய நீதிமன்றங்கள் இப்போது ஆயுள் தண்டனை தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. 10க்கும் மேற்பட்ட முஸ்லிம்களுக்கு ஆயுள் தண்டனை விதித்திருக்கிறது மகாராஷ்டிரா, உத்தரகாண்ட் நீதிமன்றங்கள் எல்லாம். எதற்காக? மாட்டுக்கறி சாப்பிட்டார். கேட்க நாதி இல்லை. சரி, ஒரு பக்கம் எப்படி இருக்குன்னா நம்ம சமுதாயம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் கனவுல மிதக்கிற சமுதாயமா இருக்கு. நம்ம மக்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்க, அரசியல் என்னங்க நடக்கும்? ஒண்ணு இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்ப தமிழ்நாட்டுல வந்து ஸ்டாலின் ஆட்சியில இருக்கிறாங்க, அடுத்து மறுபடியும் ஸ்டாலின் வருவார். ஸ்டாலின் ஆட்சி, திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, மற்ற மாநிலங்கள்ல எல்லாம் அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் பிஜேபி ஆட்சியில இருக்கு. நீ அடுத்த எலெக்ஷன் வரும்போது 2026 வருது அடுத்த எலெக்ஷனு, 2026 எலெக்ஷன் வரும்போது யார் ஜெயிச்சிருவா? காங்கிரஸ் ஜெயிச்சிரும். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா எல்லா பிரச்சனையும் சரியா போயிடும், முஸ்லிம்கள் நம்புறாங்க. அதாவது உலகத்தில் மட்டுமல்ல, மார்க்க விஷயத்திலும் அவர்கள் தங்களை தாங்கள் ஏமாற்றிக் கொள்கிற ஒரு பகல் கனவு காணுகிற சமுதாயமாக இந்த சமுதாயம் வாழ ஆரம்பித்து விட்டது. அது என்ன பகல் கனவு காண்றதுன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஹதீஸ சொன்னாலும் அது நான் தான் அவங்களே நினைச்சுக்கிறாங்க. பாவம், 70,000 பேர் விசாரணை இல்லாமல் சொர்க்கம் போவார்கள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம போய் நினைச்சுக்கிறோம் நம்ம தான் அது.
சில பேர்ட்ட கேட்டீங்கன்னா நம்பரோட சொல்லுவாங்க 70,000 பேரா, நான் அது வந்து 41,312 ஆள் நான் தான், நம்ம பேர் அதுல இருக்கு. அவரே அவரை நினைச்சுக்கிறார். இதுல தௌஹீத் மக்கள்கிட்ட பேசி பாருங்களேன். அதாவது ஆரம்ப கட்டத்துல வந்து கொள்கைக்காக வேண்டி பிரச்சாரம் பண்ணியிருப்பாரு, பயங்கரமான எதிர்ப்புகள் எல்லாம் சந்திச்சிருந்தாலும் வைங்க, அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்னா, அவர் சொல்லும் போதே சர்வ சாதாரணமா சொல்லுவார். இந்த சாபாக்கள் அறிவாங்கினாங்கல்ல, இவர் யாருக்கு பக்கத்துல நினைச்சிட்டு இருக்காரு, சாபாக்கள் சிரமப்பட்ட மாதிரி இவர் கஷ்டப்பட்டாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறார். அதுலயும் இவருக்கு எங்கேயாவது ஒரு 4 மீதி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விழுந்துருந்துச்சுன்னு வைங்க, அவ்வளவுதான், சஹாபாக்கள்லாம் கம்மி. இவர் யாருக்கு பக்கத்துல, ரசூலுல்லாஹ் மக்கால இருந்து இவர் கற்பனையில் வாழ ஆரம்பித்திருக்கிறார். முஸ்லிம்களுக்கு கேட்டால் அல்லாஹ் காப்பாத்துவான், சரி அல்லாஹ் காப்பாத்துவான், யாரை காப்பாத்துவாங்க? பள்ளிவாசலுக்கே வராத முஸ்லிம் அல்லாஹ் காப்பாத்துவானா? நான் தேடி தேடி பார்க்கிறேன், குர்ஆனிலும் ஹதீஸிலும் பள்ளிவாசலுக்கு வராத முஸ்லிமை, வாழ்வில் தொழுகையை சரியாக கடைபிடிக்காத முஸ்லிமை அல்லாஹ் காப்பாற்றுவான் என்று ஒரு வசனம் கிடையாது. உங்களுக்கு இன்னும் புரியலையா? அல்லாஹ் நம்மளை கைவிட்டுட்டான்னு உங்களுக்கு இன்னும் தெரியலையா? அல்லாஹ் நம்மை கைவிடாமல் இருந்திருந்தால் இந்த சமுதாயம் இவ்வளவு அடி வாங்கி இருக்காது. வரலாற்றில் நம் மீது கை வைப்பதற்கு பயந்த கோழைகள் இன்று தலை மீது ஏறி நிற்கிறார்கள். எங்கிருந்து அவனுக்கு ஒரு தைரியம் வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? இதுல இந்த சமுதாயத்தை வழிநடத்துகிற தலைவர்களோ மிக மோசமாக தவறான வழியில் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் ஒன்றுபட்டா வென்று விடலாம், ஒற்றுமையே தீர்வு. யதார்த்தத்தை கேட்கிறேன், எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டோம், ஜெயிச்சிட முடியுமா? என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தௌஹீத் ஜமாத் ஒண்ணு கொள்கைக்காக சேர்றது இல்லை. தௌஹீத் ஜமாத் ஒன்றை தவிர மீதி இருக்கிற எல்லா ஜமாத்தும் ஒன்னா சேர்ந்து அனைத்து ஜமாத் கூட்டமைப்புன்னு இருக்கிறாங்க. அனைத்து ஜமாத் கூட்டமைப்பு வந்துட்டாங்க. அவங்களால என்ன செய்ய முடிந்தது? ஒரு துரும்பை கூட அசைக்க முடியாது. இன்னும் சில தலைவர்கள் கல்வி, எல்லாரும் படிச்சா முன்னேறலாம், முன்னேற முடியுமா? அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில தொழில் செய்யலாம் அல்லது நல்ல சம்பாதிக்கலாம், இதுக்கு தீர்வாக இருக்குமே தவிர சமூகத்தை முன்னேற்றுவதற்கு, இழந்த உரிமைகளை மீட்டெடுப்பதற்கு அல்லது நம்முடைய ஆட்சி அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்கு கல்வி உதவுமா என்றால் கல்வி வைத்து அதை பெற முடியாது. இப்ப நீங்க கேட்கலாம், என்ன விஷயம் சொல்றீங்க, அப்ப படிப்பெல்லாம் தேவையில்லையா, அப்ப ஒற்றுமையெல்லாம் வேண்டியது இல்லையான்னா அவையெல்லாம் தேவைதான். ஆனால் இது எல்லாமே எந்தெந்த தீர்வுகள் எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறதோ, பொருளாதார பற்றாக்குறை, நம்ம வழிநடத்த தலைவர்கள் இல்லை என்று சொல்வது, ஒற்றுமை இல்லை என்று சொல்வது, போதிய அளவுக்கு கல்வியாளர்கள் இல்லை என்று சொல்வது, எல்லாமே கிளைகள். ஆனால் பிரச்சனை எங்கே இருக்கிறது? வேரில் இருக்கிறது. வேர் என்ன? தொழுகை, அல்லாஹ்வின் மார்க்கம். அல்லாஹ்வின் மார்க்கத்தின்படி நீங்கள் நடக்காத வரைக்கும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டான். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்யாத வரைக்கும் ஒரு காலத்திலும் உங்களால் வெற்றி பெற முடியாது. இந்த சமுதாயத்தால் தங்கள் உரிமைகளை பெறவே முடியாது. எப்ப நம்ம ஜெயிப்போம்? எப்ப நம்ம சமுதாயம் உருப்படும்? எப்ப நம்முடைய தலைமுறை உயர்வு பெறும்? நாம் தொழுகிற போது. ஃபஜ்ர் தொழுகைக்கு எந்திரிக்க முடியல, ஆனா முஸ்லிம் பாருங்க வந்து கோஷம் போற, அல்லாஹ்வுக்காக உயிரை கொடுப்போம், அல்லாஹ் அக்பர். 4 மிதிக்கு தாங்க மாட்டேடா தம்பி. போலீஸ்காரன் லத்தி எடுத்து வந்து 2 அடி அடிச்சானா ஓடி போயிருவேன். இவன் உயிரை கொடுப்பான், எங்க இருந்து கொடுப்பான்? தூக்கத்தை விட்டுட்டு ஃபஜ்ருக்கு வர முடியல, எந்திரிக்க முடியல, இவர் என்ன செய்வாராமா? அல்லாஹ்வுக்காக உயிரை கொடுப்போம். சும்மா வாய் டைலாக். அல்லாஹ் சொல்லுவாங்க, எக்கூலுன, அவர்களுடைய வாய்கள் ஈமான் கொண்டு இருக்கிறது, உள்ள நீ நம்பவில்லைன்னு அல்லாஹ் சொல்றானே. இப்படி ஆட்கள் ஃபஜ்ருக்கே வர்றதே இல்லைங்க, எந்திரிக்கவே முடியல. கேவலம் அல்லாஹ்வுக்காக தூக்கத்தை தியாகம் செய்துவிட்டு ஃபஜ்ருக்கு வர முடியாத முஸ்லிம் உயிரை கொடுப்பேன் என்று பேசினால் அது வெறும் வெற்று வசனம். ஃபஜ்ர் தொழுகையில பாதி சப்பு கூட இல்லைங்க. நம்ம பிஜேபியை ஒழிச்சிருவோம்னு பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கிறோம். முடியுமா? முடியாது. கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் சொல்கிறேன், திரும்பவும் பிஜேபி தான் ஆட்சிக்கு வரும். கவலையப்படாதீர்கள், கூடிய விரைவில் இந்த நாடு இந்து நாடு என்று அறிவிக்கப்படும். உங்கள் பள்ளிவாசல் கூடிய விரைவில் இடிக்கப்படலாம், உங்கள் சொத்துக்கள் கூடிய விரைவில் பறிக்கப்படலாம். நீங்கள் எதிர்பார்க்காத, கற்பனை செய்து பார்க்க முடியாத அநியாயங்கள் எல்லாம் உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் கண்களுக்கு முன்னால் நடக்கிற ஒரு நாள் வரலாம். நஊது பில்லாஹ், அல்லாஹ் தான் பாதுகாக்க வேண்டும். ஆனால் எப்போது நடக்கும் என்று தெரியாது. குஜராத் முஸ்லிம்கள் தங்கள் வாழ்வில் இப்படி ஒரு கொடூரம் நடக்கும் என்று கனவு கூட காணவில்லை, நடந்தது. பக்கத்து மாநிலம் கர்நாடகா வரைக்கும் வந்துருச்சு. நம்ம இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஊருக்கே வெள்ளம் வந்தாலும் என் வீட்டுக்கு வராதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். வந்த பிறகு
வருத்தப்பட்டு என்ன செய்வது? ஒரு உண்மை மக்களே, வெற்றி அல்லாஹ்வின் கையில் இருக்கு. வெற்றி தோல்வியை ஆள் பலமோ ஆயுத பலமோ கல்வியோ பொருளாதாரமோ எதுவும் முடிவு செய்வதில்லை. யார் வெல்ல வேண்டும், யார் தோற்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தான் தீர்மானிக்கிறான். அல்லாஹ் எப்போ ஜெயிக்க வைப்பான்? சஹாபாக்களுக்கு அல்லாஹ் உதவி செய்தான். யார் சஹாபாக்கள்? மெத்த படித்த மேதாவிகளா? எழுத படிக்க தெரியாது சஹாபாக்களுக்கு. யார் சஹாபாக்கள்? பொருளாதாரத்தில் அப்படி செல்வ வளம் கொளித்தவர்களா? உலகத்தின் பெரும் பணக்காரர்களா? அடுத்த வேலை உணவுக்கு வழி இல்லாத ஏழைகள், பரம ஏழைகள் சஹாபாக்கள். போர்க்கலையில் தந்திரம் எல்லாம் கற்று போர்க்கலையின் நுணுக்கங்கள் எல்லாம் அறிந்த ஒரு மிகப்பெரிய வீரர்களா? போர்க்களத்துக்கு கத்திய போய் எடுத்துட்டு போக தெரியலங்க. சஹாபாக்கள் படிக்கிறோமே, பத்ர் போர்க்களத்தின் வரலாறு எடுத்து வாசித்து பாருங்கள். கத்தி இல்லை சண்டை போடுறதுக்கு, மரத்தின் கிளைகளை ஒடித்துக் கொண்டு சஹாபாக்கள் யுத்தத்திற்கு போனார்கள். வரலாற்றுல வாசிக்கிறோம். அதாவதுங்க, இவ்வளவு பெரிய கத்திங்க, எதிரி வந்து அவ்வளவு பெரிய கத்தி எடுத்துக்கிட்டு வரும்போது மரக்கட்டியை எடுத்துக்கிட்டு சண்டைக்கு போறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அது அசாதாரணமான துணிச்சல் தேவை. ஆனா யார் ஜெயிச்சா? ஏன்? ஆயுதத்தாலையா? ஆள் பலத்தினாலையா? புத்திசாலித்தனத்தினாலையா? கல்வியினாலையா? பொருளாதாரத்தை எதை வச்சு ஜெயிச்சாங்க? அல்லாஹ் வச்சு தர வைத்தான். வரலாற்றில் இத்தனை ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு நாம் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறோம். இத்தனை நூற்றாண்டுகளில் இல்லாத அளவிற்கு கல்வியில் அதிகமாக படித்தவர்கள் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். இத்தனை நூற்றாண்டுகளில் இல்லாத அளவிற்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். எல்லாம் இருக்கு, ஒண்ணும் பண்ண முடியும். ஒரு துருமை கூட நம்மளால அசைக்க முடியும். பாலஸ்தீனத்துல குண்டு போட்டு அநியாயமா பச்சை புள்ளையை கொள்றான், துவா செய்யுங்கன்னு சொல்ல முடியும். அவ்வளவுதான். ஏதாவது செய்ய முடியுமா? நியாயத்தை பெற்றுவிட முடியுமா? என்னங்க செய்ய முடியும்? ரொம்ப அந்த போட்டோ எல்லாம் பார்த்து வேதனையா இருந்தா அழுவலாம், அல்ல துவா செய்யலாம், அவ்வளவுதான். ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் இந்த நிலை என்று கேட்டால், முதல் அடிப்படை விஷயம், நான் முஸ்லிமாக வாழாத வரைக்கும் அல்லாஹ் எனக்கு உதவ மாட்டான். அல்லாஹ் எனக்கு உதவாத வரைக்கும் நான் வெற்றி பெற முடியாது. அல்லாஹ்வின் உதவி இல்லாமல் இங்கு எதுவும் மாறாது. அல்லாஹ்வின் உதவி எப்போது வரும் தெரியுமா? அல்லாஹ்வின் உதவி யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? போர்க்களத்தில் நின்ற தொழுதார்களை சஹாபாக்கள் போர்க்களத்தில் நின்று தக்பீர் கட்டி தொழுதாங்களே, அவங்களுக்கு அல்லாஹ் உதவி செஞ்சான். நீங்க சஹாபாக்களுடைய வரலாறு முழுக்க எடுத்து வாசித்தால் எந்த யுத்தத்திலுமே 98% யுத்தங்களில் சஹாபாக்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கும், ஆள்பலம் குறைவாக இருக்கும், ஆயுத பலம் குறைவாக இருக்கும், எல்லாமே கம்மியா இருக்கும். எதிரிகள் எல்லாத்திலையும் பயங்கரமா இருப்பாங்க. எல்லா யுத்தங்களையும், ரோம பேரரசுடன் நடந்த யுத்தங்கள், பாரசீக பேரரசுடன் நடந்த யுத்தங்கள், எல்லா யுத்தங்களிலுமே சஹாபாக்கள் முஸ்லிம்கள் எண்ணிக்கை மிக மிக குறைவு, ஆயிரங்களுக்குள் இருக்கும். எதிரிகள் லட்சங்கள்ல இருப்பாங்க. இங்க 30,000 பேர், நாங்க 3 லட்சம் பேர் இருப்போம். ஆனா யார் ஜெயிப்பா? சஹாபாக்கள் ஜெயிப்பார். அல் பிதாயா வன் நிஹாயான்ற ஒரு வரலாற்று உள்ள ஒரு தகவல் வருகிறது. தோற்று போய் ஓடி வந்த படை தளபதிகளை பிடித்து ரோம பேரரசர் ஒரு முறை விசாரிக்கிறான். ஏன்னா எல்லா யுத்தத்தையும் தோத்துட்டு வர்றீங்களே, உங்க எதிரிகள் என்ன உங்களோட பயங்கரமான ஆள்களா? அவங்கள வானத்துக்கு குதிச்சவங்களா? படை தளபதிகள் சொல்றாங்க, இல்ல. உங்களோட நவீனமான ஆயுதங்கள் வச்சிருக்கிறாங்களா? இல்ல. இதுல என்ன பயங்கரமான காமெடி நடந்திருக்குன்னா, போர்க்களத்தை விட்டு ஓடி போயிடக்கூடாதுன்னு சொல்லி கைகால் ரெண்டையும் சங்கிலில போட்டு கட்டிக்கிட்டு நின்றுருக்கானுங்க. ராத்து சலாசில் அப்படின்னு ஒரு யுத்தம். அது எப்படி நடக்கும்னு கேட்டீங்கன்னா, இந்த கையில ஒரு சங்கிலியை போட்டு பக்கத்துல இருக்கிற கையோட சேர்த்து 2 பேரும் சங்கிலியை பிடிச்சிட்டு இருப்பாங்க. எதுக்குன்னா ஓடிடக்கூடாதுன்னு. அதுலயும் தோத்து போயிட்டாங்க. இப்ப ரோம பேரரசர் கேட்டாராமா, எவ்வளவு செஞ்சு நீங்க எப்படி தோத்து போறீங்க? இப்ப தளபதிகள் சொன்னாங்கன்னா எங்களுக்கு பதில் தெரியல. அங்க இருந்த வயசான பெரிய ஒருத்தர் சொன்னாராமா, அவங்க நேர்மையா நடக்கிறாங்க, ஒழுக்கமா வாழ்றாங்க, கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்துறாங்க, பகல் நேரத்துல தொழுகிறாங்க, இது பகல் நேரத்துல நோன்பு வைக்கிறாங்க, இரவு நேரத்துல தொழுகிறாங்க. நம்ம கிட்ட அது மாதிரி எந்த பழக்கமும் இல்லை. நம்ம மது குடிக்கிறோம், தப்பு பண்றோம், எல்லா ஹராமையும் பண்றோம். கடவுள் அவங்களுக்கு உதவி செய்யறாரு, அவங்க ஜெயிக்கிறாங்க. நம்ம கடவுள் உதவல, அதனால நம்ம தோத்து போறோம் அப்படின்னு யார் சொன்னா? ரோம படையில் இருந்த ஒரு வயதான பெரியவர் சொன்னார். உண்மை அதுதான். கொடுமை என்னன்னா, நபிகள் ஸல்லல்லாஹு அவர்கள் பள்ளிவாசலில் தான் எல்லா தீர்வையும் நமக்கு கற்றுத்தார்கள். நம்ம பள்ளிவாசல் விட்டுட்டு தெருவில் தேடிக்கிட்டு இருக்கோம்.
பள்ளிவாசலுக்கு வெளியே நாம் தீர்வை தேட ஆரம்பித்திருக்கிறோம். பள்ளிவாசலுக்கே வராமல், ஐவேளை தொழுகை சரியாக தொழுகாமல் அல்லது இஸ்லாத்தின்படி நடக்காமல் எல்லாமே சரியா போயிடும் முஸ்லீம் எப்ப நினைக்க ஆரம்பிச்சானோ அப்ப தோத்தது இந்த சமுதாயம். தொழாமல் இஸ்லாத்தின்படி நடக்காமல் இந்த சமுதாயம் ஒரு நாளும் வெற்றி பெற முடியாது. ஒரே ஒரு வரலாற்று செய்தி சொல்லி நான் முடிச்சிடறேன். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த சஹாபி உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு நாள் அவர்கள் ஹலீஃபாவாக, அமீருல் முஃமினீனாக, ஒட்டுமொத்த அந்த அரபு தீபகற்பத்திற்கும் மன்னராக இருக்கிற போது அவருடைய ஆட்சி காலம் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட நாடுகள் அவங்க கைப்பற்றிட்டாங்க. அத்தனை அவங்களுடைய ஆட்சி அதிகாரத்துல வந்துருச்சு. மதீனால அவங்க தங்கி இருக்கிறாங்க. மக்காவுக்கு போயிட்டு உம்ராவெல்லாம் செஞ்சுட்டு ஒரு நாள் பயணம் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு மரத்தடியில ஓரமா நின்று முல்லாங்க அப்படியே ரொம்ப நேரம் அந்த மரத்தை விட்டு பார்த்துட்டே இருக்கிறாங்க. பார்த்துட்டே இருந்து திடீர்னு அவங்களுடைய கண்ணெல்லாம் கலங்கு. பக்கத்துல இருந்த உதவியாளர் கேட்கிறாரு, இன்னும் முறை யாரு வரீங்க? இல்ல, ஒரு நேரம் அந்த மரத்துக்கு பக்கத்துல நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்க அத்தா என்கிட்ட ஒரு 4-5 ஒட்டகத்தை கொடுத்து மகனே பாத்துக்கிறான்னு சொல்லிட்டு போனாரு. நான் அப்படியே கொஞ்சம் தூங்கிட்டேன், அசந்துட்டேன். வெயில் வேற பயங்கரமா இருந்துச்சா, மரத்து நிழலு போய் படுத்தேன். கொஞ்சம் காத்து வீசி வச்சு அடிச்சு தூங்கிட்டேன். முழிச்சு பார்க்கும்போது ஒட்டகத்தை காணோம். எங்க அத்தா வந்தாரு, பெல்ட் எடுத்து 4 அடி அடிச்சாரு. அடிச்சது கூட வலிக்கல. ஒரு வார்த்தை சொன்னாரு, உனக்கெல்லாம் ஒட்டக மேய்க்க கூட நீங்க எல்லாம் லாயக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு போனாரு எங்க அத்தா. சொல்லிட்டு அப்படியே அழுகுறாரு. என்ன காரணம் அப்படின்னா, ஒட்டகம் மேய்க்க கூட தகுதி இல்லை என்று பெற்ற தகப்பனான் சொல்லப்பட்ட உமரை இன்றைக்கு ஒட்டுமொத்த அரபு தீபகற்பத்தின் முஸ்லிம்களின் தலைவனாக கொண்டு வந்தது யார்? அல்லாஹ் கொண்டு வந்தார். அல்லாஹ் யாரையும் கொண்டு வருவோம். முதலாவது அவங்க ஆட்சி காலத்தில் இருக்கும்போது பாரசீக மன்னனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. உமருடைய தலைமையில தானே எல்லாம் புறப்பட்டு வர்றாங்க. யாருப்பா இந்த சஹாபாக்கள்னா, உமர் கலீஃபா யார்? உமர். உங்க அரசர் யார்? உமர். உங்க மன்னர் யார்? உமர். அப்ப உமர் தான் பெரிய ஆள் போற தெரியுது. அவரை குளோஸ் பண்ணிட்டோம்னா இந்த படையெல்லாம் தோத்து போயிருவாங்கன்னு அவன் நினைச்சிட்டான். அவன் என்ன பண்ணான்னா, அவனுடைய படை தளபதி ஒருத்தனை கூப்பிட்டு, நீ தூதுக்குழுவுல போறேன்னு சொல்லி வேஷம் போட்டுக்கும், ஒரு தூதுவரா போய் மதீனாவுக்கு போய் மன்னர் யாருன்னு கேளு, அவர் மாளிகை எங்க இருக்குன்னு கேளு, தேடி போய் உமரை குளோஸ் பண்ணிட்டு வந்துரு. அப்ப தூதராக அவன் போகிற காரணத்தினால் யாரும் அவனை பெருசா சந்தேகப்படலை. நேரமாக மதீனால விட்டுட்டாங்க, எல்லாம் உள்ள போயிட்டாங்க. இவன் ஒரு ட்ரெஸ்ஸுக்கு உள்ள ஒரு கத்தியை மறைச்சு வச்சிருக்கான். இவன் வெளியே கொண்டு போனாலும் யாரும் ஒண்ணு செய்ய போறது இல்லை. இருந்தாலும் பயத்துல உள்ளுக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்கான். நேரம் போய் அரசருடைய மாளிகை எங்க இருக்கு அப்படின்னு கேட்டான். அரசர் மாளிகை அப்படின்னா என்ன? இல்லைங்க, உங்க ஊருக்கு தலைவர் ஒருத்தர் இருப்பார்ல, ஆமா இருக்காரு. அவருடைய மாளிகை எங்க இருக்கு? மாளிகை இல்ல, மண் குடிசை. அந்த தெரியுது பாருங்க, ஒரு பாலடிஞ்ச ஒரு பில்டிங் ஒண்ணு, இடிஞ்சு போன செவரு. ஆமா, அதான் எங்க மன்னருடைய வீடு. அவனுக்கு புரியல, எத்தனை ஒரு சின்ன வீடு மாதிரி இருக்கு. ஒருத்தர் முழுசா வாழ முடியாது, தங்க முடியாது, இருக்க முடியாது. அவ்வளவு சின்ன வீட்லயே அந்த நாட்டுடைய மன்னர் இருக்காரு. ஏன்னா அவன் பாரசீக மன்னனை பார்த்திருக்கிறான், ரோம பேரரசனை பார்த்திருக்கிறான், பல நாடுகளுக்கும் தூதராக போய் பல அரசர்களை பார்த்திருக்கிறான். ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்த மன்னர்களை பார்த்த அவனுக்கு ஒரு குடிசையில இருக்கிற ஒரு தலைவருங்கிறத அவனை நம்ப முடியல. அங்க உமர் இருக்காரான்னு கேட்கும்போது வீட்டுல இல்ல, அவர் வெளியே இருக்காருன்னு சொன்னாங்க. சரி, எங்க இருக்காருன்னு விசாரிக்கும்போது பள்ளிவாசலுக்கு போங்கிறாங்க. பள்ளிவாசலுக்கு போய் கேட்டா இப்பதான் தொழுகை முடிச்சு உமர் வெளியே போயிட்டாரு. எங்கப்பா இருப்பாருன்னா, பள்ளிவாசலுக்கு வெளியே ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்தடியில போய் பாருங்க. மரத்தடியிலையா? இந்த நாட்டு மன்னர் பள்ளிவாசலுக்கு மரத்தடியில் படுத்து கிடக்காரான்னு போயிட்டான். பக்கத்துல போய் பார்த்தா ஒரு 10-15 கிழிஞ்ச இடத்துல ஒட்டு போட்டு தச்சு ஒரு கிழிஞ்ச சட்டையை போட்ட ஒரு முசாவர் மாதிரி ஒருத்தர் படுத்து கிடக்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னொன்னு, அலைக்கும் சலாம். யாருப்பா, என்ன விஷயம்? இல்ல, உமரை பார்க்கலான்னு வந்தேன். நான் தான் உமரு. அப்படி அவனுக்கு நம்ப முடியல. என்னடா இவருடைய படை வீரர்கள் வர்றாங்க, உமருன்னு பேரை கேட்டாலே எல்லாம் பயப்படுறாங்க. சிற்றரசு மன்னர்கள் எல்லாம் போரே வேண்டாம் என்று சமாதானத்துக்கு ஓடி வருகிறார்கள். இந்த கிழிஞ்சு போன சட்டை போட்டிருக்கிற முஷாவரை பார்த்தா எல்லாம் பயப்படுறாங்க. உன் கத்தியை உள்ள வச்சிருக்கான், அவனால வெளியே எடுக்க முடியல, மனசு வரல. அவனுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இவர் தான் மன்னரா? இவர் தான் அமீருல் முஃமினீனா? இவர் தான் தலைவரா? ஆமா, இவர் தான் தலைவர். அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான் என்பது ஆச்சரியமான வரலாறு. இன்னைக்கும் நீங்க போனீங்கன்னா முஸ்லிம்கள் வாழக்கூடிய எந்த ஊரு, எந்த தெரு, எந்த மஹல்லாவுக்கு போனாலும் ஒரு 10 பேருக்கு உமர்னு பேர் இருக்கும். மௌலானா அவங்களுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு சம்பவம் ரொம்ப என்னை நிகழ வைத்த ஒரு நிகழ்வு. மௌலானா அவங்க கடைசி ஜமாத்தா நின்று தொழுது அதான் ஃபஜ்ர் தொழுகை. தொலை வச்சாங்க, அல்ஹம்துலில்லாஹ் ஓதுனாங்க, ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க.
அப்ப உமர்லான் அவங்களோட பகை வளர்த்திருந்த ஒருவன் ஃபைரோஸ் அப்படிங்கிற ஒருத்தன் வந்து ஒரு கத்தி ஒண்ணு மறைச்சு வச்சிருந்தான் ட்ரெஸ்ல. அவங்க தொலை வச்சுக்கிட்டு இருக்கும்போது இருட்டுக்குள்ள போய் சதக்குன்னு வயிற்றுல ஒரு 7-8 குத்து குத்திட்டான் கத்தியால. வயிற்றுல குத்தப்பட்டுட்டாங்க உமர்லான். அப்படியே அப்படியே மயங்கி அப்படியே சரிஞ்சு விழுகிறாங்க. பின்னாடி இருந்த ஒரு சாபி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு நினைக்கிறேன், அவங்க தொழுகையை கண்டினியூ பண்ணி வேகமா தொழுகையை முடிச்சுட்டு உமர்லான் தூக்கிட்டு போறாங்க. அதுக்குள்ள குறுக்க தடுக்க வந்த பல 4-5 பேர்த்த இவனை குத்திட்டு அவன் தன்னைத்தானே குத்தி தற்கொலை பண்ணிட்டான். யாரும் இந்த சைத்தான் செத்துட்டான். உமர்லானுக்கு அவங்களை கொண்டு போய் வைக்கிறாங்க. அந்த காலத்துல ஒரு வைத்திய முறை இருந்தது. என்ன அப்படின்னா, நம்ம காலத்துல இருக்கிற மாதிரி நவீன டெக்னாலஜி மெடிசன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு கிடையாது. அன்னைக்கு இருக்கிற முறை என்னன்னா, ஒருத்தருக்கு வயிற்றுல கத்தி குத்து பட்டுருச்சுன்னா அவர் பிழைப்பாரா மாட்டாரான்னு செக் பண்ணணும். அதுக்கு இருந்த ஒரே முறை என்னன்னா, ஏதாவது குடிக்க கொடுப்பாங்க, ஜூஸ் மாதிரி. குடிச்சு அது உள்ள போயிடுச்சுன்னா அவர் பிழைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வெளியே மட்டும்தான் சேதமாயிருக்கு, எது சேதமாகல? குடல் சேதமாகலன்னு அர்த்தம். ஆனா குடிக்கிறது எல்லாமே அப்படி வெளியே வருதுன்னா குடல் முழுசா கிழிஞ்சிருச்சு, நீ அவர் பிழைக்க வாய்ப்பு இல்லைன்னு அர்த்தம். இப்ப நம்ம காலமா இருந்தா குடலை கூட இழுத்து வச்சு தைக்க முடியும், அந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்துருச்சு. ஆனா அந்த காலத்துல அதெல்லாம் இல்லை. உமர்லான் அவங்க பிழைப்பாங்களா மாட்டாங்களான்னு டெஸ்ட் பண்ணணும். இந்த செய்தி அப்படியே புகாரில வரும். பேரிச்சம்பழத்துல ஜூஸ் கொடுக்குறாங்க, உமர்லான் குடிக்கிறாங்க. குடிச்சா கொஞ்சம் கொஞ்சமா குடிக்க அப்படியே வயிறு வழியா வெளியே வருது. சஹாபாக்களுக்கு ஒண்ணு என்ன புரியலன்னா, ரத்தம் வருதா இல்ல பேரிச்சம்பழ ஜூஸ் வருதா அப்படின்னு அவங்களுக்கே புரியல. சரி, வேற மாத்தி கொடுப்போம்னு பாலை கொடுக்குறாங்க. பாலை கொடுத்தா பால் அப்படியே குடிக்க அப்படி வெள்ளைன்னு வெளியே வருது. இப்ப அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, குடல் மொத்தமா கிழிஞ்சிருச்சு, நீ ஒரு பிழைக்க வாய்ப்பே இல்லை. சாப்பிடுறாங்க அப்படியே வெளியே வருதுன்னா அப்புறம் எப்படி அவர் உயிரோட இருக்க முடியும்? கண்டிப்பா நீ உமர்லானவும் இருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. அப்புறம் உமர்லான் அவங்க கடைசி வசியத்தெல்லாம் பண்ணி எங்க அடக்கம் பண்ணணும், யார்கிட்ட அனுமதி கேட்கணும், ஒரு நீண்ட வரல. ஆனா இது எல்லாத்தையுமே செய்யணும்னா எதை செய்யணும்? இந்த ஜூஸ் கொடுக்கணும், பால் கொடுக்கணும், இது எல்லாமே செய்யணும். அப்படின்னா உமர்லான் அவங்களை எழுப்பணும். அஜர் தொலை வச்சே தக்கீர் கட்டினாங்க. வயிற்றுல ஒரு 7-8 குத்து ஒருத்தன் குத்திட்டான். குத்துனதுல குடல்லாம் கிழிஞ்சிருச்சு. அப்படியே மயங்கி சரிஞ்சு கீழே விழுந்துட்டாங்க. ரத்தம் எக்கச்சக்கமா போட்டு இந்த ரெஸ்ஸே ரத்தத்தால நனைஞ்சு போய் சிவப்பு கலர்ல மாறுகிற அளவிற்கு ரத்தம் வெளியே போயிடுச்சு. சுயநினைவு இல்லாம அவங்க மயங்கி கிடக்குறாங்க. எப்படி எழுப்புறது? நம்ம காலமா இருந்தா டெக்னாலஜி இருக்கு, மெடிசன் இருக்கு, ஏதோ ஒரு மருந்து மாத்திரை கொடுத்து எழுப்பிடலாம். அந்த காலத்துல அன்கான்சியஸ்ல இருக்கிற ஒரு மனுஷன் எழுப்பாங்க. மூஞ்சில தண்ணி தெளிச்சு பாக்குறாங்க, எந்திரிக்கல. உலுக்கிக்க பாக்குறாங்க, எந்திரிக்கல. சத்தம் போட்டு கத்தி பாக்குறாங்க, எந்திரிக்கல. ஒரு சின்ன அசைவு இல்லை. அவங்களுக்கு தெரியும், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல ரத்தம் போயிடுச்சுன்னா அன்கான்சியஸுக்கு போயிடுவாங்க, சுயநினைவு இருக்காது. முதல்ல மயக்கிட்டாங்க. இப்ப மயக்கத்துல கிடக்கிறவங்களை எழுப்பணும். என்னென்னமோ செஞ்சு பாக்குறாங்க, எந்திரிக்கல. ஒரு நேரம் ஆச்சு, 2 நேரம் ஆச்சு, ஃபஜ்ர் ஆச்சு, லோஹர் ஆச்சு, அசர் ஆச்சு, மகரிப் ஆச்சு, இஷா ஆச்சு, அடுத்த நாள் விடிஞ்சிச்சு, கண்ணே திறக்கு. இப்போ ஒருத்தர் சொன்னாரு, ஒரு காதுல போய் மெதுவா, அமீர் மோமின் அவர்களே தொழுகைக்கு நேரமாச்சுன்னு சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? தொழுகைக்கு நேரமாச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. அவர் கண்ணு முழிப்பாருன்னு ஒருத்தர் சொல்றாரு. நான் இதை படிக்கும் போது என்னால் நம்ப முடியல. சுயநினைவு இல்லாம கிடக்கிற ஒரு மனுஷங்கிட்ட போய் தொழுகைக்கு நேரமாச்சு எந்திரிங்கன்னா எந்திரிப்பாங்களா? தூக்கத்துல இருக்க நம்ம குழந்தைகிட்ட போய் சொன்னா எந்திரிக்குமா? எந்திரிக்காது, வாய்ப்பும் கிடையாது. உண்மையில அதான் நடந்தது. முதல்ல அவங்க சுயநினைவு இல்லாம இருக்கும்போது அவங்க காதுல போய் அமீர் மோமின் அவர்களே தொழுகைக்கு நேரமாச்சு எந்திரிங்கன்னு சொன்ன உடனே, அப்படியா தொழுகைக்கு நேரமாச்சா அப்படின்னு மெதுவா கண்ணு திறக்கிறாங்க. அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே உரைய வச்சிருச்சு. அல்லாஹ் ஏன் அவர்களை இவ்வளவு கண்ணியத்தோடு வாழ வைத்திருக்கிறான்? அல்லாஹ் அவர்களுக்கு ஏன் இவ்வளவு பெரிய மரியாதையை தந்திருக்கிறான்? யாரு உமர்? மெத்த படித்த மேதாவியா? நிச்சயமாக கிடையாது. ஆணழகனா? நிச்சயமாக கிடையாது. ஆஜானுபாகமான உடல் தோற்றம் கொண்டவரா? கிடையாது. உலகத்தின் பெரும் பணக்காரரா? ஒன்றுமே கிடையாது. யார் உமர்? அல்லாஹ்வை உண்மையாக உளப்பூர்வமாக உயிராக நேசித்த ஒரு அடியார். தொழுகையை நாம் எல்லாம் தொழுகிறோம், அவர் உயிருக்குள் வைத்து நேசித்திருக்கிறார். எங்க உசுறு போற கடைசி நிலைமையில தொழுகைக்கு நேரமாச்சு எந்திரிக்கனா யாருங்க எந்திரிப்பான்? உயிருக்குள் வைத்து எவன் நேசிக்கிறானோ அவன் தான் கண்விழி. நம்மளால தூக்கத்திலிருந்து எந்திரிக்க முடியல, மயக்கத்தில் எப்படி எந்திரிக்கிறது? இந்த சமுதாயம் உமராக மாறாத வரைக்கும் இந்த சமுதாயத்துக்கு வெற்றி கிடைக்காது. உமர்லானது அவர்களை போல தொழுகையை உயிராக இந்த சமுதாயம் நேசிக்காத வரை, ஐவேளை தொழுகையை சரியாக தொழாத வரை, பள்ளிவாசலுக்கு வராத வரை இந்த சமுதாயம் ஒரு நாள் முற்படாத வெற்றி பெற. நீங்க எவ்வளவு போராடினாலும் சரி, எவ்வளவு படிச்சாலும் சரி, எவ்வளவு பெரிய செயல் திட்டங்களை தீட்டினாலும் சரி, மொத்த வெற்றியையும் அல்லாஹ் இந்த பள்ளியில் தான் வைத்திருக்கிறான். பள்ளிதான் தொடக்கம்,
பள்ளிதான் எல்லாவற்றிற்குமான தீர்வு, தொழுகைதான் அத்தனைக்குமான உங்கள் மொத்த கேள்விக்குமான விடை தொழுகை. நீங்கள் ஐவேளை தொழுகை சரியாக தொழுதால், நீங்கள் மாறினால் இன்ஷா அல்லாஹ் உங்கள் குடும்பம் மாறும். உங்கள் குடும்பம் மாறினால் உங்கள் தெரு மாறும். உங்கள் தெரு மாறினால் இன்ஷா அல்லாஹ் உங்கள் ஊர் மாறும். உங்கள் ஊர் மாறினால் ஒட்டுமொத்த சமுதாயமும் மாறும். எப்போது இந்த சமுதாயம் ஐவேளை தொழுகை சரியாக தொழுகிற சமுதாயமாக மாறுகிறதோ, இஸ்லாத்தை மீது நடக்கிற மக்களாக எப்போது இந்த முஸ்லிம்கள் மாறுகிறார்களோ, இவர்களை அழிக்க அல்ல தொடுகிற தைரியம் கூட எவனுக்கும் இருக்காது. அவங்களை தொடர்ந்து கூட எவனும் நினைக்க மாட்டான். ஏன்னா நம்ம சரியா தொழுதோம், முஸ்லீமா நடந்தோம்னா நமக்கு ஒண்ணுனா நம்ம படிச்சவங்க இருக்கான்னு நம்பிக்கை இருக்கும். இன்னைக்கு நம்ம நம்புறோம், ஆனா அந்த வெறும் நம்பிக்கை வச்சு என்ன செய்யறது? அல்லாஹ்வின் வார்த்தைக்கு யார் மதிப்பு கொடுக்கிறார்களோ அவர்களைத்தான் அல்லாஹ் நேசிக்கிறான், அவர்களைத்தான் அல்லாஹ் காப்பாற்றுவான். அல்லாஹ் நேசிக்கிறான். எத்தனையோ நிகழ்வு இருக்கு. எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்ட பின்னால், எல்லா வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் முடிந்து போன பிறகும் கூட முஸ்லிம்கள் மீண்டெழுந்து வந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை எங்கே விட்டு விட்டு போனார்களோ அங்குதான் தீர்வு இருக்கிறது. ரசூலுல்லாஹ் கடைசியா இந்த சமுதாயத்தை எப்ப பார்த்தாங்க தெரியுமா? சஹாபாக்கள் சொல்றாங்க, ஃபஜ்ர் தொழுகை நேரம் ரசூலுல்லாஹ் வருவாங்களான்னு இது மாதிரி தான் ரசூலுல்லாஹ்வுடைய வீடு உள்ள இருக்கும், ஸ்கிரீன் போட்டிருக்கும். நாங்கெல்லாம் அப்படி ஸ்கிரீனை பாக்குறோம். இப்படி ரசூலுல்லாஹ் ஸ்கிரீனை விளக்குன உடனே நாங்கெல்லாம் நினைச்ச ரசூலுல்லாஹ் வரப்போறாங்களோ. அதுக்கு முன்னாடி 2-3 நாள் ரசூலுல்லாஹ் உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க. மயக்கமாகறாங்க, திரும்ப முழிக்கிறாங்க. கண்ணு முடிச்சோடனே ரசூலுல்லாஹ் கேட்கிற முதல் கேள்வி என்ன தெரியுமா? சொல்லன்னா மக்கள்லாம் தொழுதுட்டாங்களா? ரசூலுல்லாஹ்க்கு அதான் கவலையா இருந்துச்சு. மரணிப்பதற்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சொன்ன உபதேசம் என்ன தெரியுமா? தன் உம்மத்திற்கு அல்லாஹ்வின் தூதர் கடைசியாக சொன்ன வார்த்தை அஸ்ஸலாத் மா பரக்கத்தைமா. தொழுகையை சரியாக கடைபிடியுங்கள், அடிமைகளிடம் நியாயமாக நடந்து கொள்ளுங்கள். இதுதான் ரசூலுல்லாஹ் கடைசியா சொன்ன வார்த்தை. கடைசியாக நாங்கள் நபியை எப்போது உயிரோடு பார்த்தோம் தெரியுமா? ஃபஜ்ர் தொழுகைக்கு ரசூலுல்லாஹ் ஸ்கிரீனை விளக்குனாங்க. வருவாங்களா ரசூலுல்லாஹ்னு முகத்தை பார்த்தோம். ரசூலுல்லாஹ் முகத்துல ஒரு புன்முறுவல். ஏன்னா ஃபஜ்ர் தொழுகைக்கு எல்லாம் வரிசையில சப்பு நிக்கிறாங்க, பள்ளிவாசலே நிரம்பி இருக்கு. போய் பாக்குறாங்க, ரசூலுல்லாஹ் சிரிக்கிறாங்க. ஏன் தெரியுமா? இங்க இருக்கிற வரைக்கும் இந்த சமுதாயம் உருப்படும், அவ்வளவுதான். ரசூலுல்லாஹ் வருவாங்களான்னு பார்க்கும்போது ரசூலுல்லாஹ் இல்ல நான் வரல, நீங்க தொழு வைங்க அப்படின்னு ஸ்கிரீன்ல மூடினாங்க. அடுத்த லொஹருக்கு ரசூலுல்லாஹ் உயிரோட இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை எங்கே விட்டு போனார்களோ அங்கேதான் வெற்றி இருக்கிறது. எங்கே தொலைத்தோமோ அங்கேதான் தேட வேண்டும். தொலைச்சது ஒரு இடத்துல, தேடுறது ஒரு இடத்துலன்னா எவ்வளவு எத்தனை வருஷம் தேடினாலும் கிடைக்காது. ரசூலுல்லாஹ் அவங்க விட்டுட்டு போனது எங்க? ஃபஜ்ர் தொழுகையில பள்ளிவாசல் நிரம்பி சஃபா நிக்கும் போது ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு போனாங்க. நம்ம அங்க விட்டும் போட்டு தெருவுல கொடியை பிடிச்சு கோச மாட்டோம், வெற்றியா கிடைக்கும். வேற வழியில்ல, கொடுமையான்னு செய்கிறோம். ஆனா முதல்ல செய்ய வேண்டியது என்ன? இங்கே பள்ளிக்கு வரோம். உங்க குடும்பம் உருப்படணுமா? நீங்க நல்லா இருக்கணுமா? உங்க உலக வாழ்க்கை சிறக்க வேண்டுமா? நாளை மறுமையில் நீங்கள் சந்தோஷமாக சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? அல்லாஹ்வை முஸ்லிமாக யார் பார்க்க விரும்புகிறாரோ அவர் ஐவேளை தொழுகையை சரியாக தொழணும். எனவே நாம் சரியாக தொழுவோம். நம்முடைய அடுத்த தலைமுறையின் தொழுகையாளிகளாக உருவாக்குவோம் இன்ஷா அல்லாஹ். நம்முடைய தலைமுறை தொழுகையாளிகளாக மாறி இன்ஷா அல்லாஹ் வருங்காலத்தை வந்து நடத்தும். முடிவு உங்கள் கையில் இருக்கிறது. நான் சரியாக தொழுகிறேன். என்னுடைய அடுத்த தலைமுறையை, என் மகளை ஐவேளை தொழுகையை சரியாக தொழுபவனாக நான் உருவாக்குகிறேன் இன்ஷா அல்லாஹ். இந்த சமுதாயம் பட்டு கொண்டிருக்கிற எல்லா இன்னல்களிலிருந்தும், இந்த சமுதாயம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுதலை தருபவனாக என் மகன் இருப்பான் இன்ஷா அல்லாஹ். நியத்து வையுங்கள். அல்லாஹ் உங்களை எண்ணத்தை ஏற்பானாக. அல்லாஹ் நமக்கு துணை நிற்பானாக. வாஹிதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.